வர சனிக்கிழமை 30ஆம் தேதி மரங்களின் மாநாடு நடக்குது. மரங்களின் மாநாடு, மரங்களுக்கான மாநாடு. இது மரங்களுக்காக மட்டும் இல்லை, இயற்கை வளத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாநாடு. இது நாள் வரையும் யாருமே முன்னெடுக்காத ஒரு விஷயம் தான். நம்ம அண்ணன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து முன்னெடுத்துட்டு இருக்காரு. அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சாதாரண ஒரு திராவிட கட்சி மாதிரி இல்லாமல் தமிழ் தேசியம், தமிழ் மக்கள், நம்ம நாட்டுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கொள்கையோடு கொண்டு நம்ம இந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு அண்ணன். அவரோட வழியில் தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மரங்களின் மாநாட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னா, மரத்தோட பேசினா எப்படி சொல்கிறது, மரத்துக்கு பேசினா கேட்குமா, புரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மரத்துக்கு பேர் வச்சு வளர்க்குற வழக்கம் நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மருது சகோதரர்களே அவங்களோட இதுக்கு கோவில் இதுக்கு வந்து தேர் பண்ணும்போது அந்த ஊரில் இருந்த ஒரு பாட்டி தாத்தா வந்து வச்சிருந்த மரத்தை போய் கேட்டப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து நாங்கள் சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம், அதனால் இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இது எங்கள் பிள்ளை மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம், தெரிஞ்சதாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, திரும்ப உங்களுக்கு ஒரு முறை தெரியப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மரத்தோட பேசும்போது நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட இதே வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு டாக்டரும் சொல்லியிருக்காரு, காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது, 4 மணிக்கு எந்திரிக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்திரிச்சு அவர் என்ன வேலை ஃபஸ்ட்டு பண்ண சொல்லியிருக்காருன்னா, மரங்களோட பேசுங்கன்னு இருக்காரு. மரம் செடி கொடியோட பேசுங்கிறாரு. 20 நிமிஷம். அதுக்கடுத்து ஒரு 20 நிமிஷம் உங்கள்கிட்ட இருக்க பேர்ட்ஸ், விலங்குகள், பறவைகள், விலங்குகள் வீட்டில் நீங்கள் வளர்ப்பீங்க இல்லைங்களா, ஒரு நாய்க்குட்டி வளர்ப்பீங்க, ஒரு பூனைக்குட்டி வளர்ப்பீங்க, இல்லை ஒரு கிளி, குருவி, அந்த மாதிரி எந்த ஒரு பறவை இருந்தாலும் சரி அதோட பேசுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கார்டியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷயம் ஆரம்பிக்கிறது இயற்கை. நம்ம ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இயற்கை தான். இயற்கைக்கு மீறி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நம்மளை பாதிக்குங்கிறது சென்னையில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ மழை வந்ததுன்னா, மழை வெள்ளம் வருதுன்னா, ஏன்னா ஏரிக்குள்ளே வீடு கட்டியிருக்காங்க, ஏரியா ஃப்ளாட் போட்டிருக்காங்க, அதனால் வரதான் செய்யும். அந்த மாதிரி தான் நீங்கள் இயற்கைக்கு எதிராக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இயற்கை திரும்ப அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு தான் இயற்கை என்னை பொறுத்தளவுக்கு. இயற்கை, பிரபஞ்சம், இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இதில் வந்து என்னென்னா, மரத்துக்காக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா நம்ம அண்ணன் மட்டும்தான். இதனால வரையும் வேறு எந்த கட்சியுமே இந்த வேலையை செய்யலை, யாரும் செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கொள்ளையடிக்கும், இப்போ எப்படி சொல்கிறது, கொள்ளையடிக்கும், தன்னை பெருமைப்படுத்திக்கவும், தன்னை முன்னிலைப்படுத்திக்கவும் தான் கட்சி நடத்துகிறாங்களே தவிர அடுத்த தலைமுறை ஒன்றுங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல, அண்ணனை தவிர. நன்றி, வணக்கம்.